தனியா பேசுற பழக்கம் இருக்கா? அதுவும் சரக்கு அடிக்கிற டைம்ல எப்பவாச்சும் அத ரீதிங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க தனியா பேசுறீங்க அப்படிங்கிறத. அப்சல்யூட் வோட்காவ சிப் பண்ணிட்டு தொடரலாம். சியர்ஸ். தனியா பேசுற பழக்கம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஹெவியா ட்ரிங்க் பண்றவங்களுக்கு. ஹெவியா ட்ரிங்க் பண்றவங்க நாளடைவுல அவங்களுடைய பிரெயின்ல ஒரு கெமிஸ்ட்ரி மாற்றம் ஏற்படும். அதுதான் ஹலுசினேஷன். ஹலுசினேஷன் அப்படின்னு சொன்னா மாயத்தோற்றம். இந்த மாயத்தோற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கிற பழைய மெமரிஸ் கேள்விகளா நமக்கு வெளியே வரும். அந்த கேள்விகளுக்கு நாம நமக்கு தெரியாமலேயே ரெஸ்பாண்ட் பண்றதுதான் இந்த ஹலுசினேஷன், அதாவது மாயத்தோற்றம். இத வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா தோணும். ஆக்சுவலா அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அதனுடைய நேம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்கஹால் இன்டியூஸ்டு சைக்காட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயரே. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. அதனுடைய விளைவு தான் உங்க குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்கள் வட்டாரத்துல பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, நீங்க செய்யற வேலை, தொழில் எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அதனால கவலை, மன அழுத்தம், அது கூடவே தனிமை, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மூழ்கடிக்குது. சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஜெனட்டிக்காவே இருக்கும். அவங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரியலி அவங்க தான் ஒன்னா நம்பர் சைக்கோ. உங்களுடைய மன அழுத்தமும் கவலையும் இந்த ஆல்கஹால் கூட மிக்ஸ் ஆகிற டைம்ல உங்களுடைய வாழ்க்கை ஜஸ்ட் எண்டு தான், அதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அனுபவமான ஒரு சொல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது அந்த ஒரு சூழலை இந்த ஆல்கஹால் கூட வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ரூல் பண்றது இந்த ஆல்கஹாலா தான் இருக்கும். ஆல்கஹால் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ரிலாக்ஸேஷன். அதை ப்ராப்பரா கையாள தெரியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கை நம்ம கைவிட்டு போயிடும். அந்த காலகட்டத்தில் நாமெல்லாம் குடிப்பழக்கத்துக்கு வரும்போது எவனும் சொல்லித்தரல இந்த குடிப்பழக்கம்னா என்ன, அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது. அன்னைக்குள்ள காலகட்டமாவது ஓரளவுக்கு ஓகே. பட் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த குடிப்பழக்கத்தை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னா ரியலி நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, நீ இந்த ஆளுகளை பத்தி பேசி குடிக்காதவனையும் குடிக்க தூண்டுற அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதையும் தவிர்த்து நீ இதை உன்னுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுறா அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு குற்றச்சாட்டு. நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட பசங்களுக்கு நான் சொல்றேனோ சொல்லியோ, நான் சொல்றது என்னோட பசங்களுக்கு மட்டுமே இல்லை, உங்களுடைய தலைமுறைக்கும் சேர்த்தா அப்படிங்கிறது புரியணும் அப்படின்னு சொன்னா இங்க கொஞ்சம் மசாலா வேணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய வீடியோவை பார்த்து வாழ்வியல் பயிலணும். அப்படி பயின்றா மட்டுமே தான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு நீங்க என்னையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.